ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதே மாதிரி ட்ராவல் ஃப்ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம். நமக்கு ஒரு கேப்சிகம் இருந்தால் போதும், நமக்கு வேறு எதுவும் தொட்டுக்க தேவையில்லை. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் இதை எப்படி பண்ணலான்ட்டு. அதுக்கு முன்னாடி இது வந்து இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஸ்கூல் கோயிங் பசங்களோ, காலேஜ் போகிறவங்களோ, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களோ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஒரு கேப்சிகம் இருந்தால் போதும், இதை டக்குன்னு பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும், சைட் டிஷ்ஷு தேவையில்லை. நம்ம இதுக்கு கொஞ்சம் நம்ம ரைத்தா வேணால் பண்ணிக்கலாம். போதும், டக்குன்னு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வாரத்தில் 2-3 நாள் கூட பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அடிக்கடி கேட்பாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. கடாயில் வந்து 2 கரண்டி ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்சிட்டும். கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கொத்தமல்லி வர ஆட் பண்ணணும். இப்போ இது மூணும் நல்லா கோல்டன் கலர் ஆகணும். இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு இல்லாட்டி ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு மிளகாய் எவ்வளோ குவான்டிட்டியில் போடணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து 2 பேருக்குள்ள குவான்டிட்டி நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா கோல்டன் கலர் ஆகணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கோல்டன் சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கி இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடணும். மாற்றி இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா, இப்போ இட்லி பொடியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அரைக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப அதுக்குன்னு முழுசாக அப்படி ஒரு 1-2 அரைக்காமல் இட்லி பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு சைடில் இந்த மாதிரி. இப்போ வந்து கடாயில் ஒரு கரண்டி ஆயில், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணணும். நான் முதல்ல மறந்துட்டு அப்புறம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பும், அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியனை நீட்டாக வைஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் பட்டர் போடுறேன், அப்போ மறந்துட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணலாம். அதையும் இதே மாதிரி நீட்டாக வைஸ் கட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளினா 1, மீடியம் சைஸ்னால் 2 போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கேப்சிகம் நீட்டாக வயசில் இதே மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் போட்டதுக்கப்புறம் இதை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கேப்சிகம் சீக்கிரம் வெந்துடும். கேப்சிகம் கொஞ்சம் கம்மியாக வெந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த ரைஸ்க்கு. இப்போ இதை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மூடியெல்லாம் போட வேணாம், அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் இதில் உப்பு போட்டேன். அதை நான் வீடியோ எடுக்கல, அதெல்லாம் சும்மா காமிச்சிட்ருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனும், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா சாம்பார் மசாலா நான் ஒரு இதுக்கு தான் போடுறேன், இது கூட இல்லாட்டி கூட நல்லாயிருக்கும். இப்போ இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பொடிச்சு வச்ச பொடியை இதில் ஆட் பண்ணலாம். இந்த பொடியை இதில் ஆட் பண்ணி இது கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வந்து இப்போ இது 2 பேருக்குள்ள குவான்டிட்டி சொன்னேன். இப்போ 2 டம்ளர் ரைஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ ரைஸை போட்டுக்கணும். அது வந்து குக்கரில் வடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப குலையாமல் கொஞ்சம் உதிரியாக இருக்கணும் ரைஸ். அப்போ தான் இந்த கேப்சிகம் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம சைடில் வடித்து வச்சுக்கணும் ரெடியாக. இப்போ உங்கள்கிட்ட பழைய சாதம் இருந்தால் கூட நீங்கள் இதை பண்ணலாம். ஆனால் அது வந்து ரொம்ப குழஞ்செல்லாம் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரியாணி ரைஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம இதை பண்ணலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதங்கி இதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நான் இந்த குக்கரில் வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணிட்டேன்.
இப்போ இதை நல்லா கிண்டிடலாம். இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், இல்லாட்டி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை எது வேணாலும் நீங்கள் தூவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணால் அவ்வளோ மனமாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் இப்போ உங்கள் வீட்டில் காய்கறியெல்லாம் சாப்பிடாத பிள்ளைங்கள்லாம் இருக்குன்னா நீங்கள் இதில் கேரட், அப்புறம் பீன்ஸ் நீட்டமாக வெட்டி, அதே மாதிரி கேபேஜ், இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணால் எப்படியாச்சும் சாப்பிட்ருவாங்க இல்லையா. இதில் நீங்கள் வந்து மஷ்ரூமில் கூட பண்ணலாம். அதே மாதிரி பன்னீர் இதெல்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு ரைஸ். இதை நீங்கள் டிஃபனில் கொடுத்தா இது வந்து நீங்கள் வாரத்தில் 3-4 நாள் செஞ்சு கொடுக்கலாம். அந்தளவுக்கு பசங்க லைக் பண்ணி சாப்பிட இதுதான் வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட்டும் எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.